இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டாமாஸ்க். ஸோ மெட்டாமாஸ்க் அப்படின்றது என்ன, ஸோ அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ எப்படி ஒரு மெட்டாமாஸ்கில் வாலெட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறமா இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் க்ரோமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சர்ச்சில் மெட்டாமாஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் ஓகே, இல்லை மெட்டாமாஸ்க் வாலெட் எனிதிங் எப்படி வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். மொபைலில் தான் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கிவி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரோம் வெப் ஸ்டோரில் இருக்க சில எக்ஸ்டென்ஷனை அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கூட நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கிவி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐக்கானோட தான் இருக்கும். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. பிசி இல்லாத நீங்கள் வந்து கிவி ப்ரௌசரில் வந்து இந்த டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ நம்ம வீடியோக்கு வரலாம். ஸோ மெட்டாமாஸ்க் அப்படின்றது வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்டுக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து எத்தீரியம் பிளாக் செயின், அதாவது இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இதை வச்சுக்கொண்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கிரிப்டோ கரன்சி என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சிக்கு இருக்க முக்கியத்துவம் என்ன, ஸோ இதை பற்றின நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மெட்டாமாஸ்க் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு கிரிப்டோ ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பைனான்ஸ், OKX, கூகாயின், பிட்கெட் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வாலெட் அப்படின்றது வந்து நீங்கள் தனித்துவமாக கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸுக்கு உள்ளே வந்து அவங்களுக்கான வாலெட் இருக்கும். பட் செப்பரேட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாலெட் வந்து பெரிய அளவில் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ மெட்டாமாஸ்க் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான எந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதா இருக்குன்றாலும் சரி, இல்லை ஒரு ஏர்ட்ராப்பில் கலந்து கொள்ள போகிறீங்கன்றாலும் சரி, ஸோ உங்களுக்கு மெயினாக தேவை ஒரு எத்தீரியம் பேஸ் பண்ண வாலெட். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எத்தீரியம் பிளாக் செயின், சொலோனா பிளாக் செயின், ஆப்டோஸ் பிளாக் செயின், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாக் செயின் டைப்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாலெட் தேவை. முக்கியமாக வாலெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாலெட் அட்ரஸை வச்சுக்கொண்டு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இந்த வாலெட் அட்ரஸை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு இடத்துல நம்ம போயிட்டு ஒரு ஏர்ட்ராப் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம்னா நம்மளோட வாலெட் அட்ரஸை அந்த இடத்துல கொடுத்து தான் நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் தான் நமக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு கிடைக்க போகிற ரிவார்ட்ஸ் வந்து டைரெக்டாக நம்மளோட வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒரு கிரிப்டோ ரிலேட்டடான ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாலெட் தேவை. ஸோ இந்த வாலெட்டை வச்சுக்கோன்னா அந்த கிரிப்டோ ரிலேட்டடான ப்ராஜெக்டில் கிடைக்கிற ரிவார்ட்ஸை வந்து நம்மளோட வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த மெட்டாமாஸ்க் வாலெட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டாமாஸ்க் வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே மெட்டாமாஸ்க் அப்படின்றதுக்கான ரிசல்ட் வந்துடும். முதலாவது வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா metamask.io அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் டைரெக்டாகவே இந்த வெப்சைட்டுக்கு வர முடியும். ரைட். ஸோ இதுதான் மெட்டாமாஸ்கோட ஆஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவாக மெட்டாமாஸ்க்குன்னா என்ன, நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி டோட்டலான எல்லா விஷயமும் போட்டிருப்பாங்க. பை, ஸ்டோர், சென்ட், ஸ்வாப் டோக்கன். ஸோ இதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரிப்டோ கரன்சியை பை பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒருத்தங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை அனுப்புறதுக்காகவும் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எங்ககிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சியை நம்ம ஒரு வேறு கரன்சியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வாலெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொடுத்துருக்க விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பிளாக் செயின் ஆப்ஸ். பிளாக் செயின் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த விஷயம். ரைட். அதோட மெட்டாமாஸ்க் வந்து ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்குண்டு நமக்கு யூனிக்காக சில சீக்ரெட் ஃபேஸ் தருவாங்க. அதை நமக்கு பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். யார் கைக்கும் இந்த சீக்ரெட் ஃபேஸ் போச்சுன்னா மெட்டாமாஸ்க் டீமால் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இது உங்களோட ஓன் டேட்டா, நீங்கள் தான் இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஸோ யாரும் கேட்குறாங்கன்றதுக்காக கூட நீங்கள் இதை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அப்படி நடந்துச்சுன்னா உங்களோட வாலெட்டில் இருக்க எல்லா
ஃபண்டையுமே அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நடந்திருக்கு, எனக்கு கூட ஆல்ரெடி ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ யார்கிட்டையும் நீங்கள் இந்த சீக்ரெட் ஃபேஸையோ உங்களோட ப்ரைவேட் கீயோ யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபைனலாக டவுன்லோட் மெட்டாமாஸ்க் டுடே அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் க்ரோம், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு நீங்கள் எந்த டிவைஸ் வச்சுருந்தாலும் மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் ஃப்ரம் க்ரோம்னா க்ரோமோட வெப் ஸ்டோருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணும். ரீடைரக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இதை ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்தா ஓகே. கிவி ப்ரௌசரில் இருக்கவங்களும் சேம் இதே ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணிக்கலாம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரௌசரில் இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரோமோட வெப் ஸ்டோரில் இது ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம இந்த இடத்துல பின் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட மெட்டாமாஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், ட்ரஸ்ட் பை மில்லியன்ஸ், மெட்டாமாஸ்க் இஸ் அ செக்யூர் வாலெட் மேக்கிங் த வேர்ல்ட் ஆஃப் Web3 accessible டு ஆல். ஸோ Web3யை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக மெட்டாமாஸ்க் வாலெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எல்லோரும் மெட்டாமாஸ்க் வாலெட் வச்சுருங்க. ஏன்னா உங்களோட ஃப்யூச்சரில் கிரிப்டோ சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கும் கூடுதலாக யூஸ் பண்ண போகிறது மெட்டாமாஸ்க் வாலெட்டை தான், ரைட்? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ அக்ரி டு மெட்டாமாஸ்க் டேர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ். ஸோ டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூசேஜை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ வாலெட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹெல்ப் அஸ் இம்ப்ரூவ் மெட்டாமாஸ்க், ரைட்? ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஆல்வேஸ் அலோவ் யூ OPT out via settings, send anonymous click and page view event, never collect information we don't need to provide the service, never collect your full IP address, never sell data. ஆக்சுவலாக இவங்க வந்து நம்மளோட செட்டிங்ஸில் தேவையான அளவுக்கு மட்டும்தான் இவங்க எடுத்துக்குவாங்க. அண்ட் அனானிமஸான கிளிக்ஸையும் பேஜ் வியூஸையும் இவங்க வந்து ஈவெண்ட்ஸுக்காக கணக்கெடுப்பாங்க. மற்றபடி நம்மக்கிட்ட இந்த எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் இவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஐபி அட்ரஸை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட டேட்டாஸை யாருக்கும் செல் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஓகேன்றா நம்ம இந்த ஐ அக்ரின்ற பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த இடத்துக்கு போகும். ஸோ இந்த இடத்துல மினிமமாக 8 கேரக்டர்ஸ் வர்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் லெட்டர், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி 8 கேரக்டர்ஸ் மினிமமாக இருக்கிற மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் லெட்டர், நம்பர், சிம்பிள்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் மெட்டாமாஸ்க் கேனாட் ரிகவர் திஸ் பாஸ்வேர்ட் ஃபார் மீ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் நியூ வாலெட் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் கொடுக்குற பாஸ்வேர்டை மறந்துடாமல் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களோட வாலெட்டை ரிகவர் பண்ண முடியாது. மெட்டாமாஸ்க்லேருந்து எந்த விதமான ஹெல்ப்புமே உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் இது உங்களுடைய ஓன் டேட்டா, நீங்கள் தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். ஸோ மெட்டாமாஸ்க் எந்த விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருக்க மாட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூர் வாலெட். ஸோ இதில் வந்து ஒரு 1 minute வீடியோ கொடுப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். Metamask is a new way to connect. ரைட்? ஸோ இந்த விஷயம், அதாவது இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னடா, நம்ம செக்யூர் பண்ணி எப்படி நம்ம வாலெட்டை வச்சுக்கணும், அப்படி நம்மளோட வாலெட்டை நம்ம செக்யூராக பார்த்துக்கலன்னா நமக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள், ரைட்? ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், ரிமைண்ட் மீ லேட்டர் செக்யூர் மை வாலெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த ரிகவரி ஃபேஸை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் இந்த விஷயம், ரைட்? ஸோ இதுக்கெல்லாம் ஓகேன்றதை கம்ப்ளீட்டாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா செக்யூர் மை வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் சீக்ரெட் ரிகவரி ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது 12 ஸ்மால் வேர்ட்ஸ், அதாவது இருக்கலாம் ஒரு போட், ஜம்ப், ரன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸ், அதாவது இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வேர்டாக இருக்காது, மிக்ஸ் பண்ண வேர்டாக இருக்கும். அங்கே இங்கே வேறு 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 டாப்பிக்கில் வேறு வேறு வேர்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த 12 வேர்டையும் கண்டிப்பாக மறந்துடாமல் ஒரு புக்கில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு லெஜரோ ஒரு புக்லையோ நோட் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வைங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாலெட்டை ரிகவர் பண்ண முடியாது.
ஸோ இதுதான் இருக்கிறதுலே மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முதலாவது உங்களோட பாஸ்வேர்டை நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது இதில் கொடுத்துருக்க 12 வேர்ட் சீக்ரெட் ரிகவரி ஃபேஸ் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ என்னோடய சீக்ரெட் ஃபேஸை வந்து நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 12 லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் மிஸ் ஆகியிருக்கும். அதாவது எனக்கு வந்து ஒரு 3 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 லெட்டரும் அதாவது இந்த இடத்துல என்னென்ன வேர்ட் வருது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அதாவது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 போட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல அதில் என்ன வேர்ட் வருதோ அந்த வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜரை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதால் இவங்க சொல்லியிருக்காங்க வாலெட் க்ரியேஷன் சக்ஸஸ்ஃபுல், கீப் யுவர் சீக்ரெட் ரிகவரி ஃபேஸ் சேஃப் அண்ட் சீக்ரெட், இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். நான் சொன்ன அதே விஷயந்தான். உங்களோட சீக்ரெட் ஃபேஸை மறக்காமல் எங்கேயாச்சும் சேஃபாக செக்யூராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் மிஸ் பண்ணுற தருணத்தில் உங்களோட மொத்த அமௌண்ட்டையுமே அப்படியே வலிச்சு தொலைச்சிட்டு போயிடுவாங்க. எவ்வளோத்துக்கு Web3 நம்மளோட இன்டர்நெட் அடுத்தடுத்த பரிமாணங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போனாலும் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்கேமர்ஸும் ஹேக்கர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க யார் எவருன்னெலாம் பார்த்துக்காம எல்லாரும் வாலெட்லேருந்தும் ஃபண்டை ஈஸியாக தூக்கிடுவாங்க. ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் செக்யூராக வச்சுக்கோங்க. மறந்துடாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மறந்துட்டீங்க, உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுன்னா கூட ஜஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களோட பாஸ்வேர்ட் சீக்ரெட் ரிகவரி ஃபேஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தே நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாமல் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மஸ்ட்டு. நீங்கள் அதை மிஸ் பண்ணுற டைமில் உங்களால் என்றைக்குமே இதை ரிகவர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தென் காட் இட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி பின் பண்ணணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க, பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எத்தீரியம் மைன்நெட் எனபிள் ஸ்மார்ட் ஸ்வாப். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் மெட்டாமாஸ்கில் எத்தீரியமோட மெயின்நெட்டில் நம்ம இப்போ இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்ட் அப் அக்கௌண்ட்றதால் நம்மக்கிட்ட எந்த விதமான ஒரு கிரிப்டோ கரன்சியும் இல்லை. ஸோ இது வந்து எத்தீரியம் பேஸ் பண்ணதால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த செயின்ஸில் வந்து எத்தீரியம் தான் ஒரு பேஸ் கரன்சியாக இருக்கும். சில மெயின் நெட்டில் வந்து வேறு கரன்சி இருக்கும். உதாரணமாக பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த இடத்துல வந்து பிஎன்பி தான் ஒரு ஹைலைட்டடான கோயினாக இருக்கும் எத்தீரியத்தை தாண்டி. ஸோ அடுத்த வீடியோஸில் இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் தெரிகிறது தான் உங்களோட வாலெட் அட்ரஸ். ரைட். ஸோ நீங்கள் பை பண்ணலாம், இன்னொருத்தவங்களுக்கு இதை அனுப்பலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்க கோயினை நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்க கோயினை நீங்கள் வந்து எத்தீரியம் மைன்நெட்லேருந்து கூட பிஎன்பிக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் இந்த வாலெட்டில் பண்ணிக்கலாம். இந்த வாலெட்டை எப்படி நம்ம பின் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வாங்க, ஒரு பசில் பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் மெட்டாமாஸ்க் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு பின் பண்ணுங்கள். ரைட். பின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, ஒரு கிரிப்டோ ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட்லேயோ ஒரு ஆப்லேயோ நீங்கள் லாகின் ஆக போகிறீங்கன்ற பட்சத்தில் இந்த இடத்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட வாலெட் வந்து ஓப்பன் ஆகும். ரைட். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாலெட்டை ரீச் பண்ணிக்கக்கூடிய வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மெட்டாமாஸ்க் வாலெட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரொசீஜரை கவனமாக எல்லோரும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கோங்க. மறந்துடாமல் உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் ரிகவரி ஃபேஸை ஒரு நோட் புக்கில் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை மட்டும் மறந்துடாமல் செஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடான விஷயங்கள், ஆன்லைன் ஏர்னிங்ஸ், ஃபைவர், அப்வொர்க், இது மாதிரி எது சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.